அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜிஃபி சிம்பிள் லைஃப் ஸ்டைல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் இங்கே ஆல் ஆர் டூயிங் குட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நான்வெஜ் ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம். இதில் நம்ம மட்டன் சுவரொட்டி ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த சுவரொட்டியில் ஒரு பிளட் ஸ்மெல்லு வரும். அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம செய்யலாம். அது எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு நான் 3 சவரொட்டி எடுத்திருக்கேன். ஒரு ஆட்டுக்கு ஒரு சவரொட்டி தான் கிடைக்கும். நீங்கள் முன்னாடியே கடையில் சொல்லி வச்சிங்கன்னா இந்த மாதிரி நம்ம சேர்த்து வாங்கிக்கலாம். இந்த சவரொட்டியில் நிறையவே சத்து இருக்குது. இதை வந்து ப்ரெக்னென்ட் லேடி வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கணும். அப்போ தான் அனிமிக் இல்லாமல் இருக்கும். குழந்தையும் நல்லா ஆரோக்கியமாக வளரும். இதில் நிறைய வைட்டமின்ஸ், ஃபோலிக் ஆசிட், அயன் சத்து இதெல்லாம் நிறையவே இருக்குது. விட்டமின் B12 இதில் அதிகமாக இருக்குது. இது ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கு மாதத்துக்கு ஒரு முறையாவது இதை நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இது ஃப்ரை பண்ணலாம், குழம்புல போடலாம், இல்லை சூப்பு கூட வச்சு கொடுக்கலாம். இதில் இம்யூன் சிஸ்டமும் பூஸ்ட் பண்ணுற அளவுக்கு நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை கண்டிப்பாக நம்ம எல்லாருமே எடுத்துக்கணும். அதுவும் பெண்கள் வந்து கண்டிப்பாகவே இதை எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சுப்போம். இதை இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். வேக வச்சாதான் அந்த மேலே அந்த ஒயிட் ஸ்கின்னை வந்து நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். இப்போ ரிமூவ் பண்ணோன்னா அதில் உள்ள பிளட் எல்லாம் வெளியில் வந்துடும். அதனால் நம்ம இப்போ நல்லா வேக வச்சு அந்த ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வேகட்டும். இப்போ இதில் வந்து வளவலன்னு இருக்குது. வேக வச்சா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகிடும், வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வேக வச்சு எடுத்தாச்சு. இதிலெல்லாம் அந்த மேலே உள்ள ஒயிட் ஸ்கின்னையும் நான் ரிமூவ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள், ஸ்டிஃபாக இருக்குது. இப்போ கட் பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். சின்ன பீஸாக கட் பண்ணால் தான் மசாலா உள்ளே இறங்கும், நல்லாவே மசாலா அதில் பிடிக்கும். நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிங்க. இப்போ கட் பண்ணும்போது அந்த பிளட்லாம் வரல பாருங்கள். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து செய்கிறது தான் நல்லது. அப்போ தான் நல்லாவும் இருக்கும், அந்த பிளட் ஸ்மெல்லாம் இல்லாமையும் இருக்கும். இதில் ஏதாவது வைரஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நம்ம வேக வைக்கிறதுல எல்லாமே செத்து போயிடும். இந்த மாதிரி நீங்களும் வேக வச்சு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு திரும்பி ஒரு தடவை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க. இதுக்கு நம்ம தேவையான மசாலா போட்டுடலாம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துங்க. இதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா நம்ம மசாலாலாம் எல்லா இடத்துலையும் படுறாப்புல நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலாவெல்லாம் நம்ம கையால் பரட்டினா தான் எல்லா இடத்துலையும் படும். இதை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நம்ம ஊற விட்டுக்கலாம். A few moments later. இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நல்லா நம்ம மூழ்கிற அளவுக்கு வாட்டரை ஊற்றி நம்ம வேக வச்சுப்போம். இது ஏற்கனவே வெந்ததுனால ஈஸியாக சீக்கிரமே வெந்து வந்துடும். அதனால் இது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி வேக விட்டுங்க. இந்த மாதிரி ஓரத்தில் மசாலாலாம் படிஞ்சிரும். அதெல்லாம் எடுத்து விட்டு நான் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இல்லைன்னா இந்த மசாலாலாம் வேஸ்ட்டாக இந்த சைட்லேயே ஒட்டிடும். இது நல்லா வேகட்டும். இது நல்லா வற்றி வரட்டும். இப்போ இந்த மசாலா நல்லா வற்றி வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஆயில் சேருங்க, ஃபஸ்ட்டே சேர்க்க வேணாம். இப்படி சேர்க்கும் போது டேஸ்ட்டு நல்லாவே வரும். அந்த சுவரொட்டியில் இருக்கிற அந்த ரத்த ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கும். இதை இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சு நல்லா சிம்லேயே ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். எப்படி வற்றி வந்திருக்கு பாருங்கள். நல்லா அந்த நம்ம ஊற்றின ஆயிலெலாம் நல்லாவே வந்திருக்கு. இப்போ மசாலாலாம் நல்லாவே வெந்து ஒன்று சேர வந்திருக்கு. ஆயிலும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ சூப்பரான சவுரொட்டி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை
எடுத்துங்க. அப்போ தான் நம்மளோட ஹீமோகுளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரத்தம் ஏற்றணும்னு சொன்ன டாக்டர் கூட ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு இது நமக்கு ரத்தத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக எல்லா பெண்களுமே நம்ம இதை எடுத்துக்கணும். மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு சாப்பிடுங்க. எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த மாதிரி ரெசிபிலாம் நம்ம சேனலில் நிறையவே வரப்போகுது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டுகளை நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.